நாம் டெய்லி உணவை சாப்பிட்றோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாம் உணவை சாப்பிட்றோமா இல்லை நம்ம சாப்பிடக்கூடிய உணவானது நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இயற்கையாக ஆரோக்கியமாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் அப்படிங்கிறது நம்ம உடலை மேம்படுத்துது, ஆரோக்கியத்தை மேம்படுத்துதுங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் நம்ம சாப்பிடக்கூடிய ஜங்க் ஃபுட், ப்ராசஸ்டு ஃபுட்டு இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆரோக்கியத்தை படிப்படியாக குறைக்குது. இதனுடைய விளைவு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நோய்களினுடைய தாக்கம். உணவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பசியை போக்குறதுக்காக மட்டும் கிடையாது, அது நம்ம உடலுக்கு செய்யக்கூடிய ஒரு முதலீடு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஒரு உணவு பழக்கம் சரியாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஆரோக்கியம் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். அதுவே உங்களுடைய உணவு பழக்கம் தப்பாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஆரோக்கியம் அப்படியே குறைஞ்சிருங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அதனால் ஒவ்வொரு முறையும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த கேள்வியை கேளுங்க, இந்த உணவு நம்மளை சாப்பிட போதா இல்லை நாம் இந்த உணவை சாப்பிட போகிறோமா அப்படிங்கிறத. உணவே மருந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் சரியாக தேர்வு செஞ்சீங்க அப்படின்னா. இந்த மாதிரியான ஃபுட் ரிலேட்டடாக, நியூட்ரிஷன் ரிலேட்டடாக நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க.